ஓம் நமோ நாராயணாய. அர்ஜுனன் கண்ணன் அருள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதுவரை நமது சேனலில் பகவத்கீதையின் ஒவ்வொரு ஸ்லோகமாக அதன் எளிய விளக்கங்களோடு பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கப் போவது முதல் அத்தியாயத்தின் 7வது ஸ்லோகம். பொதுவாக பகவத்கீதை என்பது ஏதோ போர்க்களத்தில் நடந்த விஷயம் மட்டுமல்ல, அது இன்று வாழும் சாதாரண மனிதர்களின் மனநிலைக்கும் நமது அன்றாட வாழ்க்கைக்கும் அப்படியே பொருந்தும். அது எப்படி என்று இந்த ஸ்லோகம் மூலமாக பார்ப்போம். முதலில் அந்த ஸ்லோகத்தை கேட்டுவிட்டு வரலாம். அஸ்மாகந்து விசிஷ்டா ஏ தான்னிபோத த்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சஞ்ஞார்த்தம் தான் பிரவீமிதே. இந்த ஸ்லோகத்தின் எளிமையான அர்த்தம் என்னவென்றால், துரியோதனன் தன் குருவான துரோணாச்சாரியரிடம் சென்று, அந்தணர்களில் சிறந்தவரே, நம்முடைய படையில் இருக்கும் மிக முக்கிய தலைவர்கள் மற்றும் தளபதிகள் யாரெல்லாம் என்று உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக அவர்களைப் பற்றி உங்களிடம் கூறுகிறேன் என்று சொல்கிறான். மேலோட்டமாக பார்த்தால் இது ஏதோ சாதாரணமாக பேசுவது போலத் தோன்றும். ஆனால் இதற்குப் பின்னால் ஒரு சாதாரண மனிதனின் 3 மிக முக்கியமான பலவீனங்கள் ஒளிந்திருக்கின்றன. அவற்றை இப்போது விரிவாக பார்ப்போம். முதலாவது, பயத்தை மறைக்கும் போலி தன்னம்பிக்கை. பாண்டவர்களின் பிரம்மாண்டமான படையைப் பார்த்து உடனே துரியோதனுக்குள் ஒரு பயம் வந்து நடுங்குகிறது. ஆனால் ஒரு மன்னனாக தன் பயத்தை வெளியே காட்டிக்கொள்ள அவனுக்கு விருப்பமில்லை. அதனால் தன் குருநாதரிடம் வந்து, நம்மிடம் இருக்கும் பெரிய மனிதர்களைப் பார் என்று பெருமையாக பேசத் தொடங்குகிறான். இதை அப்படியே சாதாரண மனிதர்களாகிய நமது வாழ்க்கையோடு ஒப்பிட்டுப் பார்ப்போம். நாமும் பல நேரங்களில் நமக்குள்ளே இருக்கும் தாழ்வு மனப்பான்மையையோ அல்லது பயத்தையோ மறைப்பதற்காக நம்மிடம் இருக்கும் பணம், பதவி, செல்வாக்கு அல்லது நமக்குத் தெரிந்த பெரிய மனிதர்களைப் பற்றி மற்றவர்களிடம் பெருமையாக பேசத் தொடங்குவோம். அகத்தில் பயம் இருக்கும்போது புறத்தில் அதீத தன்னம்பிக்கை இருப்பது போல் நடிக்கும் மனித பலவீனத்தைத்தான் இந்த இடம் நமக்குக் காட்டுகிறது. இரண்டாவது, சுயநலச் சந்தேகம். துரியோதனன் இந்த ஸ்லோகத்தில் தன் குருவான துரோணரை த்விஜோத்தம, அதாவது அந்தணர்களில் சிறந்தவரே என்று அழைக்கிறான். இதில் ஒரு நக்கல் கலந்த சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் ஒரு பிராமணர், சாந்த குணம் உள்ளவர். அது மட்டுமல்லாமல் பாண்டவர்கள் உங்கள் மீது மிகுந்த பாசமாக இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் அவர்களை எதிர்த்து ஒழுங்காக போர் செய்வீர்களா மாட்டீர்களா என்ற சந்தேகம் அவனுக்குள் இருக்கிறது. அதைத்தான் அப்படி குத்திக் காட்டுகிறான். நாமும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மைச் சுற்றி இருப்பவர்களையோ அல்லது நமக்கு உதவும் வழிகாட்டிகளையோ கூட முழுமையாக நம்ப மறுக்கிறோம். அவர்கள் நமக்கு சாதகமாக இருப்பார்களா, இல்லை எதிரிக்கு சாதகமாக மாறிவிடுவார்களா என்று சந்தேகப்படுகிறோம். இந்த சுயநலச் சந்தேகம் ஒரு சாதாரண மனிதனின் மனதை எப்படி அரிக்கிறது என்பதை துரியோதனன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, நான், எனது என்ற அகங்காரம். இந்த ஸ்லோகத்தில் துரியோதனன் மம சைன்யஸ்ய, அதாவது என்னுடைய படை என்று கூறுகிறான். உண்மையில் அந்த படை ஒட்டுமொத்த கௌரவ வம்சத்திற்குச் சொந்தமானது. அதை வழிநடத்துவது பீஷ்ம பிதாமகர். ஆனால் துரியோதனன் அதை தன் சொந்தச் சொத்தாகக் கருதி அகங்காரத்தோடு பேசுகிறான். இன்று நாமும் என் குடும்பம், என் ஆபீஸ், என் டீம், என் சொத்து என்று எல்லாவற்றிலும் நான், எனது என்ற அகங்காரத்தை புகுத்துகிறோம். இந்த அதீத உரிமை கொண்டாடல்தான் மனிதனின் நிம்மதியின்மைக்கும் பற்றுகளுக்கும் பின்னாளில் வரப்போகும் வீழ்ச்சிக்கும் மிக முக்கிய காரணமாக அமைகிறது. இந்த ஸ்லோகம் உணர்த்தும் கருத்தை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள ஒரு குட்டிக் கதையைப் பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு ஏகப்பட்ட சொத்து, ஆள் பலம், அதிகாரம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவருக்குள்ளே ஒரு பெரிய பலவீனம் இருந்தது. அது என்னவென்றால், அவருக்கு இருட்டு என்றாலும் மரணத்தை நினைத்தாலும் உள்ளுக்குள் பயம் நடுங்கும். ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் எப்போது பார்த்தாலும் மற்றவர்களிடம், இந்த ஊரிலேயே என்னை மாதிரி தைரியசாலி யாரும் இல்லை, இந்த ஊரே என்னுடையது, இந்த ஆட்கள் எல்லாம் என்னுடைய அடிமைகள் என்று போலி பெருமை பேசிக்கொண்டே இருப்பார். ஒருநாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். அந்த ஞானிக்கு இந்த பணக்காரனின் போலி பெருமையும் அவனுக்குள் இருக்கும் பயமும் நன்றாகத் தெரிந்தது. ஒருநாள் பணக்காரன் அந்த ஞானியை சந்திக்கச் சென்றான்.
அப்போது ஞானி அங்கிருந்த ஒரு சின்ன அகல் விளக்கைக் காட்டி, இந்த விளக்கை உன்னால் அணைக்க முடியுமா என்று கேட்டார். பணக்காரன் நக்கலாக சிரித்துவிட்டு, என்ன சாமி, கிண்டல் செய்கிறீர்களா? என்னுடைய ஒரே ஊதலில் இந்த விளக்கு அணைந்துவிடும். இதற்குப் போய் என்னிடம் கேட்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு ஒரே ஊதலில் அந்த விளக்கை அணைத்தான். சுற்றிலும் இருட்டு பரவியது. அப்போது ஞானி அமைதியாகச் சொன்னார், பார்த்தாயா, நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்னுடையது என்று நீ பெருமை பேசும் இந்த இருட்டில் உன்னுடைய கண்ணுக்கே உன்னுடைய கைகள் தெரியவில்லை. இந்த இருட்டைப் பார்த்தால் உனக்குள்ளே பயம் வருகிறதுதானே? நீ என் சொத்து, என் அதிகாரம் என்று எதை வைத்து உன் பயத்தை மறைக்கப் பார்க்கிறாயோ அது எதுவுமே இந்த இருட்டில் உனக்கு உதவாது. மரணம் என்ற இருட்டு வரும்போதும் இதே நிலைமைதான். அங்கேயும் உன்னால் நான் எனது என்று அதிகாரம் பண்ண முடியாது என்று சொன்னார். ஞானி சொன்ன இந்த வார்த்தை பணக்காரனின் அகங்காரத்தை உடைத்தது. தனக்குள்ளே இருக்கும் பயத்தை மறைக்கத்தான் நாம் இவ்வளவு நாள் போலிப் பெருமை பேசிக் கொண்டிருந்தோம் என்பதை அவன் உணர்ந்தான். அதேபோலத்தான் நேயர்களே, துரியோதனனும் பாண்டவர் படையைப் பார்த்து உடனே தனக்குள்ளே வந்த பயத்தை மறைப்பதற்காக தன் குருநாதரிடம் வந்து, என் படை, என்னிடம் இருக்கும் பெரிய மனிதர்கள் என்று போலிப் பெருமை பேசுகிறான். ஆனால் அவனுக்குள் இருக்கும் பயமும், என் குரு நமக்கு சாதகமாக இருப்பாரா என்ற சுயநலச் சந்தேகமும் அவனுடைய அழிவுக்குக் காரணமாக அமைகிறது. சுருக்கமாகச் சொன்னால் நேயர்களே, ஒரு சாதாரண மனிதன் தன் பலவீனங்களான பயம், சந்தேகம் இதையெல்லாம் மறைக்க தன் அதிகாரத்தையும் போலிப் பெருமையையும் எப்படி முன்னிறுத்திப் பேசுகிறான் என்பதைத்தான் இந்த 7வது ஸ்லோகம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த பலவீனங்களை நாம் தவிர்த்தாலே நமது வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பகவத்கீதையின் அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது அர்ஜுனன் கண்ணன் அருள் பக்கத்தை பின்தொடர்ந்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். ஓம் நமோ நாராயணாய. நன்றி, வணக்கம்.